வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் வேரியபிள் பார்ட் 5. ஸோ இதுக்கு நம்ம பைத்தான் கோட்ஸ்ல x is equal to cashew அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுல ஸ்ட்ரிங் டைப்பை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுல print x அப்படின்னு நான் கொடுத்த உடனே எனக்கு இங்க print ஆக போகுது. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் again x is equal to cashew அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதுல என்ன நமக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் x is equal to cashewன்னு கொடுத்த உடனே இங்க x is equal to cashew அப்படின்னு எனக்கு ஸ்டோர் ஆயிடும். பட் அகைன் நான் x is equal to cashew அப்படின்னு நான் கொடுக்கும்போது இங்க சேஞ்சஸ் நடக்குமான்னு கேட்டா பெருசா எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா ரெண்டுமே என்ன சேம் டெக்ஸ்ட். இங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க நோட் பண்ணீங்கன்னா, இங்க நம்ம cashew அப்படின்ற டெக்ஸ்ட சிங்கிள் கொட்டேஷன்ஸ்ல கொடுத்திருக்கோம், இங்க cashew டெக்ஸ்ட டபுள் கொட்டேஷன்ஸ்ல கொடுத்திருக்கோம். பட் பைத்தான் இத பெரிய சேஞ்சா எடுத்துக்குமான்னு கேட்டா கிடையாது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்க சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங் தான், டபுள் கொட்டேஷன்ல கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் தான். சோ எனக்கு இங்க பிரிண்ட் ஆகும்போது ரெண்டுமே cashew ஸ்ட்ரிங்கா தான் பிரிண்ட் ஆக போகுது. இதோட டைப் எந்த விதத்திலையும் சேஞ்ச் ஆக போறது கிடையாது. இப்போ இதை நம்ம லைவா எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஐடியலி ஓபன் பண்ணிக்கிட்டு நம்மளோட print ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க டிக்ளேர் பண்றதுக்காக x is equal to single quotationsல நான் cashew அப்படின்ற ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்றேன். at the same time print அப்படின்னு கொடுத்து அந்த x ஐயுமே நான் print பண்ணிக்கிறேன். சோ x ல சேவ் ஆன வேல்யூ நமக்கு print ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட் again x is equal to அதே சேம் ஸ்ட்ரிங்கை டபுள் கொட்டேஷன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், டிக்ளேர் பண்ண போறேன். இது ரெண்டுமே நமக்கு சேஞ்ச் இல்லை அப்படின்றத நம்ம இப்ப பார்த்தோம். கரெக்டா? அது பிரிண்ட் ஆகும்போது எப்படி டிஃபரன்ஸ் தெரியுதான்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு print y அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சோ ரெண்டையும் கம்பேர் பண்றதுக்காக. சோ ரெண்டுமே x தான். சோ ரெண்டு xையுமே நம்ம பிரிண்ட் பண்ணும்போது சேமா தான் பிரிண்ட் ஆகும். சோ cashew பிரிண்ட் ஆயிருக்கு, அகைன் cashew பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதை வச்சு நம்ம உங்களுக்கு கொடுக்கறதுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, x is equal to single quotationல wikitiki அப்படின்னு நீங்க கொடுக்கணும், and x is equal to double quotationல wikitiki அப்படின்றது நம்ம கொடுக்கணும். அத ரெண்டுமே நீங்க இங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் வித் ஸ்பேஸ், நடுவுல வந்து ஸ்பேஸ் வர மாதிரி. சோ இதுக்கான கோட தான் நீங்க பண்ண போறீங்க. இதுதான் உங்களுக்கான டாஸ்க். Thank you. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா, இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.